நம்ம ஊர்ல தவளைய தேரைன்னு சொல்லுவோம், தேரைய தவளைன்னு சொல்றோம். அப்ப எதுதான் தவளை, எதுதான் தேரை அப்படின்னா, நம்ம வீட்டு சவத்துல மீட்டர் பாக்ஸ் பின்னாடி மரத்துலலாம் ஒண்ணு பிசு பிசு பிசுன்னு ஒல்லியா மெல்லி தோலோட ரொம்பத்துக்கு ஒன்று ஜம்ப் பண்ணும். அதுக்கு பேரு தவளை. ஆனா நம்ம அதை தேரைன்னு சொல்லுவோம். அப்ப எதுதான் தேரை அப்படின்னா, குட்டியா உருண்டையா தோல் ஃபுல்லா கரடு முரடா அது மேல பருக்கள் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு தேரை. தேரைக்கு ஆங்கிலத்துல டோடுன்னு சொல்லுவாங்க, தவளைக்கு ஆங்கிலத்துல ஃப்ராக்னு சொல்லுவாங்க. இந்த தவளை எங்க இருக்கும் அப்படின்னா, குளம், குட்டை, கம்மானு நீர்நிலை ஒட்டில பகுதியில் ஃபுல்லாமே இருக்கும். ஆனா இந்த தேரையானது இந்த நீர்நிலையை கொஞ்சம் தள்ளி உள்ள வறண்ட பூமியிலையும் இருக்கும். இந்த தவளையோட முட்டை எங்க இருக்கும், எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீர்நிலைக்கு மேல உள்ள செடி கொடி மரத்துல எல்லாம் ஒரு நுரை மாதிரி உருவாக்கி அதுக்குள்ளேயே முட்டை போட்டு வச்சிருக்கோம். அதோட பேரு ஃபோம் நெஸ்ட். அப்ப இந்த தேரை முட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா, மிளக தண்ணிக்குள்ள போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி கருப்பா நல்லா கொல கொல கொலன்னு ஜெல்லி மாதிரி மிதக்கும். அது பேரு டோட் ஸ்பான்ஸ். இதுதான் தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடுகள். இதுக்கப்புறம் தவளை யாரும் தேரைன்னு சொல்ல வேணாம், தேரையை யாரும் தவளைன்னு சொல்ல வேணாம்.